இந்த செங்க போரணியில பாத்தீங்கன்னா அந்த அப்பாவும் அம்மாவும் கல்ல இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட பையன் வரான். வந்து என்ன பண்றான்னா ஸ்வீட் கொடுக்குறான். எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து 13ஆம் வகுப்புல பாஸ் ஆகியிருப்பான். அதனால அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். இதை பார்த்து அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா சொல்றாரு, இங்க இருக்க எல்லாத்துக்குமே கொண்டு போயிட்டு ஸ்வீட் கொடு அப்படின்ட்டு. அந்த பையன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு, என்னோட முதலாளிக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் அந்த ஸ்வீட்டை கொண்டு போய் அந்த முதலாளிக்கும் கொடுக்குறாரு. அப்படியே மறுநாள் அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த கல்ல இருக்கிற இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதலாளி பாத்தீங்கன்னா கல்ல இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து அந்த கல்லை வந்து தொட்டு பார்த்துட்டு அங்க இருக்க தண்ணியில கையை கழுவிட்டு அந்த அம்மாவோட மூஞ்சில வந்து உதறி விடுறாரு. இது அப்படியே அந்த அம்மாவும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா குழச்சி வச்ச அந்த மண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பீங்காந்துண்டு கையில குத்திக்குது. அதுக்கப்புறமா அவங்களோட கணவர் வந்து அந்த கையை வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா அந்த பையனோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி கிட்ட வந்து சொல்றாரு, நான் வந்து அவசரமா வீட்டுக்கு போறேன், நீ வந்து வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த அம்மா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முதலாளி வந்து சொல்றான், நான் வந்து சாமி கும்பிட போறேன், அந்த பக்கமா போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி என்ன பண்றான்னா அந்த அம்மாவோட இடுப்பை வந்து கிள்ளி விட்டுறான். கோவப்பட்ட அந்த அம்மாவும் அந்த ஆளை வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அதையே அப்படியே யோசிச்சுக்கிட்டு படுத்து இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை வந்து தட்டுற சத்தம் கேக்குது. பயந்து போயிட்டு கையில ஒரு தடியவும் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி போகும்போது அவங்களோட பையன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கும். அப்படியே மறுநாள் அந்த அம்மா வந்து அவங்க அப்பா இல்லாதனால அந்த பையனை வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த முதலாளி வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட கணவர் அந்த இடத்துக்கு வேலை பார்க்க வராரு. அப்படி வரும்போது இந்த சரக்கு அடிச்ச அந்த முதலாளியும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே செய்யாத அவங்க ரெண்டு பேரையும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பையனோட அம்மாவும் எதுக்காக என்னோட கணவர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மூஞ்சியை வந்து அப்படியே கையில நசுக்கி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா பாத்தீங்கன்னா சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் ஓடி வந்து கேட்கிறான், எங்க அப்பாவும் அம்மாவும் எந்த ஒரு தப்பும் செய்யலையே, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முதலாளிக்கு வேலை பார்க்குற ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அந்த பையனை அப்படியே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சு இருக்கும்போது அந்த பையனும் அவங்க அம்மாவும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்து அவங்க பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து விடல, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை அப்படியே அடிச்சு கீழே மல்லு கட்டி கீழே போடுறாங்க. அப்படி போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் போட்டிருக்க அந்த டிஷர்ட்டை வந்து கலட்டுறாங்க. அந்த பையனும் கையெடுத்து கும்புறான், இந்த மாதிரி செய்யாங்க, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்தி கதறான். அதுக்கப்புறம் அந்த முதலாளி என்ன பண்றதுன்னா அந்த அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வேலை தருமே அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனோட அப்பா சொல்றாரு, வேணாம் அப்படி எல்லாம் பண்ணாங்க, எங்களுக்கு யாரு தான் வேலை தருவா, உங்க இடத்துல தானே நாங்க வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாரு. அப்படி சொல்லியும் பாத்தீங்கன்னா அந்த முதலாளி வந்து நல்லா சரக்கு குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடாதனால அவங்களோட பையன் பாத்தீங்கன்னா அந்த அசிங்கத்தை அப்படி எடுத்து வாயில வைக்கிறான். அப்படி வாயில வச்சுட்டு என்ன பண்றான்னா கொமட்டி வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறமா கோவப்பட்ட அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த முதலாளியோட தலையிலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. இதோட அந்த ஷார்ட் பிலிம் முடியுது.